முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு அவருடைய ராஜகுருவாக இருப்பவரை மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. பேரவை தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மதசார்பற்ற வெற்றி கூட்டணியினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அவையிலே இன்றைக்கு மிக முக்கியமான நாளான இந்த நாளில் என்னுடைய உரையிலே நேற்றே முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு பெரும்பான்மையை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை நேற்றே நான் பதிய வைத்திருக்கிறேன். அதே போல முதலமைச்சர் அவர்கள் செய்த நல்ல விஷயங்களையும் நாம் பாராட்டி இருக்கிறோம். எதிர்கட்சிகளை எதிரி கட்சியாக நினைக்காமல் அனைவரையும் சந்தித்து அரசியலில் ஒரு மாண்பையும் மரபையும் நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க, வரவேற்கத்தக்கது. அதுபோல உங்களுடைய முதல் அறிவிப்பிலேயே சிங்கப்படை பெண்களை பாதுகாக்கவும் அதே போல மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொன்னதும் மக்களால் வரவேற்கப்பட்டது. அந்த வகையில் முதலில் 717 மதுக்கடைகளை மூடியது ஒட்டுமொத்த தமிழக மக்களால் வரவேற்கப்பட்டது. கோவில்கள் மற்றும் பள்ளி வளாகங்கள் அருகில் இருந்த மதுக்கடைகளை முதல் முறையாக நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இன்னைக்கு மூடியிருக்கோம். அடுத்தது இன்றைக்கு மீனவர்களை பாதுகாக்க ஒரு அறிவிப்பு அரசாங்கத்தின் மூலம் வந்திருக்கிறது. அதையும் தேமுதிக வரவேற்கிறது. இது எல்லாம் இருப்பினும் முதல்வர் அவர்களே, நீங்கள் அன்றைக்கு பதவியேற்ற அன்றைக்கு சொன்னது உங்களுடைய ஆட்சி வெளிப்படையான ஆட்சியாக இருக்கும், மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு முன்னுதாரணமான ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு தான் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க. அதுபோல அரசு குடும்பத்தில் இருந்து வந்தவன் அல்ல, ஒரு எளிமையான குடும்பத்தில் இருந்து வந்தவன் தான் என்பதை முதலமைச்சராக நீங்க பதவியேற்றதை அனைவருமே வரவேற்றோம், மக்களும் வரவேற்றனர். நாம் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அவையில இன்றைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய தருணத்தில் முதல் முறையாக மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன். இங்கு குதிரை பேரம் நடந்ததாக இன்றைக்கு எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே அதை சொல்லும் பொழுது இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம், அதுவும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அவையிலே இந்த முக்கியமான நாளில அதை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலையை ஏற்பட்டதற்காக உண்மையில் நான் மனம் வேதனை அடைகிறேன். அதே போல முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னாரு, இங்க முகம் மூடி யாரும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அனைவருக்கும் ஒரு வெளிப்படையான ஆட்சி தான் செய்வோம் என்று. அப்படி இருக்கையில் முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதற்கு காரணம் குதிரை பேரம் என்றால் இதைவிட ஒரு தலைகுனிவு இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் எதுவுமே கிடையாது. நிச்சயம் முதல்வர் அதற்கு பதில் சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல அரசு குடும்பத்தில் இருந்து நான் வந்தவன் இல்லை என்று முதல்வர் சொல்லும் பொழுது வரவேற்றார்கள் அனைவரும். ஆனால் இன்றைக்கு அவருடைய ராஜகுருவாக இருப்பவரை மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை
அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். பட் அவரை அரசு உயர் பதவியில கொண்டு வந்து இளைஞர்களை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன உதாரணத்தை சொல்கிறீர்கள், என்ன வரலாற்றை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள், வருங்கால இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் இதன் மூலம் என்ன மெசேஜ் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறத நிச்சயம் தெளிவுபடுத்தணும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் ஜனநாயகத்தை நம்பி இளைஞர்கள் கையில ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ வருங்காலம் இளைஞர்களும் வருங்காலத்திற்கும் இந்த அரசு ஒரு முன் உதாரணமா இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கோரிக்கை என்பதை இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக பதிய வைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த ஆட்சி மக்களுக்கான ஒரு நேர்மையான ஆட்சியா இருக்கணும். ஜனநாயகத்தின் மீதும் மக்கள் மீதும் நம்பிக்கை கொண்டு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய அளவு எதிர்காலத்தில் இந்த ஆட்சி நிச்சயமாக இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் நல்ல வகையில எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நான் சார்ந்த இயக்கமான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்கள் நிறுவன தலைவர் அன்பு தலைவர் கேப்டன் அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Giriya's Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.